அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு பசங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது கண்டென்ட் ஒன்று பண்ண போறோம். அது என்னன்னா நம்ம ஒரு டிப்ஸ், சமையல் டிப்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அப்படியே பேசலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் வெட்டி வச்சுப்போம். நம்மளோட பொடி பொடியா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாலாம் இதை அப்படியே ஒரு பவுல்ல போடுறோம். இந்த ஆம்லேட் தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோ. இந்த ஆம்லேட்ல என்ன ஸ்பெஷல்னா எப்போதும் போல ஆம்லேட் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இதுல ஒரு ஸ்பூன் பால் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா பயங்கர டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நம்ம எல்லா பொருளும் போட்டுட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெண்ணெய் போட போறோம். வெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு, இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஆம்லேட்டோட ஹைலைட்டு. நீங்க இன்னொரு டிப்ஸ்ல பாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊத்தி செஞ்சா நல்லா இருக்கும்ன்றாங்க. அது அடுத்த வீடியோல இன்னைக்கு நம்ம வெண்ணெயை போட்டுதான் இப்போ நம்ம ஆம்லேட் போட போறோம். டேஸ்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிடுவோமா? இன்னும் இந்த வெண்ணெய் பீட் ஆகிற அளவுக்கு அடிச்சுக்கிறோம். நம்மளோட பேன் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லா இருக்கு. ஆம்லேட் கொஞ்சம் காணா போயிடுச்சு. அப்படி கொஞ்சம் கெச்சப் மேல ஊத்தி சாப்பிட்டு போவாங்க. சூப்பரா இருக்கா? அந்த வெண்ணெய் போட்ட மாதிரிலாம் நல்லா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த டிப்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. இது மாதிரியான புது புது கண்டென்ட்டோட புது புது டிப்ஸோட உங்களை அடுத்த வீடியோ சந்திப்போம்.